ரெண்டாவது, நம்ம எழுதும் பொழுது குழந்தைங்களுக்கு ஒரு சில சமயம் கிராம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இப்படி கை மாறுது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனாலும் நம்ம செல்ஃபோனை பிடிக்கிறதுக்கும் சரி, அதை யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம இந்த சிறுமூட்டுகளை ஓவர் யூஸ் மட்டும் இல்லை, மிஸ்யூஸே பண்ணுறோம். கைகளுடைய கிரிப் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, நம்ம கைகளை அவங்க பிடிச்சு எழுதுகிற விதம் கரெக்டாக. ஏன்னா டாக்டர் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா மனோஜ், வலியியல் சிறப்பு நிபுணர், சேலம். நம்மளுடைய வாழ்க்கை முறையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்மளோட வேலைகள் எல்லாமே எழுத்து சார்ந்ததாகவோ கம்ப்யூட்டர் பேஸ்டாகவோ இருக்குது இல்லையா? ஈவன் மேனுவல் லேபர் பண்ணுறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா கைகளும் மணிக்கட்டும் ரொம்பவே முக்கியம். இதுதான் நமக்கு வந்து மெயினான ஒர்க்கிங் ஏரியாவாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய வலிகள் என்ன, எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பேசலாம். கை வலிக்குது அப்படின்னு சொல்கிறதுல நம்பர் 1 பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க தான். எவ்வளோ எழுதுகிறாங்க, எவ்வளோ விஷயங்கள் அவங்க செய்கிறாங்க இல்லையா? ஸோ இப்போ குழந்தைங்க கை வலிக்குதுங்கிறாங்க, மணிக்கட்டு வலிக்குது அப்படிங்கிறாங்கன்னா கவலைப்படணுமா? எப்போ அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், இல்லை சும்மா தான் சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப குட்டி குழந்தைங்களில் நம்ம நிறைய எழுத வைக்கிறதுங்கிறது தவிர்க்கிறது தான் நல்லது. அதுக்கு தான் நம்ம 6 வயசில் பேனா பிடிச்சா போதும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது வரைக்கும் நமக்கு மெச்சூரே ஆயிருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடி நல்ல திக்கான க்ரேயான்ஸ் வச்சு வரையறதுக்கு இருக்கிறது இதெல்லாம் பண்ணலாம். பட் 6 வயசுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் எழுதணும், லெட்டர்ஸ் எழுதணும், தொடர்ந்து எழுதணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தப்பு. குழந்தைங்களுக்கு அதை செய்யவும் கூடாது. ஸ்கூல் வந்தாச்சு, 5th படிக்கிறாங்க, 6th படிக்கிறாங்க, திடீர்னு நிறைய எஸ்ஏஸ் எல்லாம் எழுதணுங்கிறாங்க, எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தால் வலிக்குதுங்கிறாங்க. இதெல்லாம் ப்ராப்ளமா அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. இதெல்லாமே ஓவர் யூஸ் இன்ஜுரிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு சில சமயம் தொடர்ந்து 3 மணி நேரம் எழுதும் பொழுது கை வலிகள் எல்லாம் வர்றது நார்மல் தான். நார்மலாக நம்ம ஒரு ஒத்தடங்கள் கொடுக்கறது, ஒரு அமுத்தி விடுறது, ஒரு சின்ன மசாஜஸ் சரியாக போயிடும். எப்போ கவலைப்படணும் அப்படின்னா, இந்த வலிகளுடன் சேர்ந்து இந்த சின்ன சின்ன மூட்டுகளில் ஏதாவது வீக்கம் வருது, சிவந்து போகுது, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கணும். ரெண்டாவது, நம்ம எழுதும் பொழுது குழந்தைங்களுக்கு ஒரு சில சமயம் கிராம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இப்படி கை மாறுது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனாலும் நம்ம பார்க்கணும். அதர்வைஸ் நம்ம கவலைப்பட வேண்டாம். இப்போ இந்த முட்டுகளெல்லாம் வீங்குது, சிவந்து போகுது அப்படிங்கிறது வந்து யூஸ்வலாக வந்து ஒரு 10லேருந்து 14 வயசு 15 வயசு குழந்தைங்களுக்கு ஒரு சில சமயம் வரலாம். அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மூட்டு அழற்சி நோய்கள் ஒரு சிலது அடலசென்ட் ஏஜில் வரும். ஸோ அந்த இதுக்கான அறிகுறிகளாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நம்ம விஜிலண்ட்டாக பார்த்துக்கணும். அதர்வைஸ் சின்ன குழந்தைங்களுக்கு வர்றது விஷயம் இல்லை. ஒருவேளை அந்த மாதிரி தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அவங்களுடைய கைகளுடைய கிரிப் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, நம்ம கைகளை அவங்க பிடிச்சு எழுதுகிற விதம் கரெக்டாக. ஏன்னா இதை தான் பின்சர் கிராஸ்ப்னு சொல்லுவோம். நம்மளையும் நம்ம மூதாதையரான குரங்குகளையும் வித்தியாசப்படுத்தி காட்டுறதே இந்த மூமெண்ட் தான், நம்ம தம்மில் வர்ற இந்த மூமெண்ட் தான். ஸோ இந்த கிராஸ்ப்பு தான் நம்ம வந்து பின்சர் கிராஸ்ப் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கிராஸ்ப் இல்லாமல் குழந்தை இப்படி பிடிக்கிறாங்க, எல்லா விரல்களையும் சேர்த்து பிடிக்கிறாங்க, இல்லை வேறு மாதிரி பிடிச்சு எழுதுகிறாங்கன்னா அது இந்த கைகளுடைய வீக்னஸ் ஏதாவது ஒன்றோட அறிகுறியாக இருக்கலாம். அப்போவும் நம்ம வந்து கன்சல்ட் பண்ணணும். அதர்வைஸ் நார்மலாக அவங்களுக்கு எழுதுறது போது வர வலிகளை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டாம். இதுவே காலேஜிங்கெல்லாம் முடிக்கிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை பேங்கிங்கில் ஒர்க் பண்ணுறாங்கங்கும் போது அந்த சிஸ்டம் யூசேஜ் இப்போ நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இந்த சிஸ்டம் யூசேஜ் அதிகமான இந்த 80s 90ஸ்க்கு அப்புறமா அதுக்குன்னு உண்டான ஒரு தனி டேர்மே இருக்குது. அதாவது ரெப்பிட்டிவ் ஸ்ட்ரெயின் இன்ஜுரின்னு சொல்லப்போனால் ஆர்எஸ்ஐயோட அவேர்னஸ்க்காக ஒரு நாளே இருக்குது. இந்த ரெப்பிட்டிவ் ஸ்ட்ரெயின் இன்ஜுரி அவேர்னஸ் டேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா February 29வது நாள், அதாவது ரிப்பீட் ஆகாத நாளில் வந்து இந்த ரிப்பிட்டிவ் ஸ்ட்ரெயின் இன்ஜுரிக்கான அவேர்னஸ்க்கான நாளாக உலக அளவில் கடைப்பிடிச்சிட்டு வராங்க. இந்த ரிப்பிட்டிவ் ஸ்ட்ரெயின் இன்ஜுரினா என்ன? ஒரு தடவை பண்ணும்பொழுது அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதே விஷயத்தை திருப்பி 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 பண்ணும்போது குமுலேட்டிவாக தொடர்ந்து திருப்பி பண்ணும்பொழுது ஆகக்கூடிய சிறு காயங்களை பற்றின விழிப்புணர்வு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறோம், சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், இந்த அசைவு வலி கொடுக்குமா? கொடுக்காது. ஆனால் இதே அசைவை நம்ம வந்து ஒரு நாளைக்கு 10,000 தடவை பண்ணுறோம் அப்படின்னா
வலி கொடுக்குமா? கொடுக்கும். அப்போ நம்ம அதை எப்படி சேஃபாக வச்சுக்கணும், பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். லேப்டாப் யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு லேப்டாப் ஒரு டெஸ்க்டாப், நான் சொல்ல வர்றது கீபோர்ட் அண்ட் மவுஸை யூஸ் பண்ணும்பொழுது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், கழுத்து வலி போலவே கைகள் வலிகளுக்கும் நம்ம எல்போவை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுன்னு முக்கியம். கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் இருக்கிற சேர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நம்ம கைகளை பொறுத்த வரைக்கும் பவர் பொசிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்படி இருக்கிறது தான். அதாவது நம்ம மணிக்கட்டு இப்படி இருக்கும் பொழுது தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே க்ரிப்பாக பிடிக்க முடியும். அப்போது இந்த பொசிஷனில் வைக்கும் பொழுது நம்ம தசைகள் நிறையவும் உபயோகமாகும், சீக்கிரம் டயர்டும் ஆகிடும். வேற இந்த பொசிஷன்லேயோ வைக்கும்போது நம்ம தசைகள்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ ரிவர்ஸ் கீபோர்ட்ஸ் அப்படிங்கிறத ஒரு சிலருக்கு நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். இந்த இடத்துல அழுத்தங்களை குறைக்கிறதுக்காக இப்படி வச்சு பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது என்னன்னா, இது வழியாக தான் நம்ம கைகளுக்கான எல்லா நரம்புகளுமே வருது. கழுத்திலிருந்து வர நரம்பு இது வழியாக வரும். ஸோ நம்ம டேபிளில் இதை இப்படி அழுத்தியே வச்சுட்டே இருக்கோம் அப்படிங்கும் பொழுது என்ன ஆகும்னா, நிறைய சமயங்களில் இந்த கை மரத்து போகிறது, கை சோர்ந்து போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இதை தவிர்க்கிறதுக்கு ரிஸ்ட் அழுந்தாதவாறு இந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் கீபோர்ட்ஸ் அப்படிங்கிறது ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது, RSI கீபோர்ட்ஸ். ஸோ அந்த கீபோர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம கைகள் வந்து இப்படி இருக்காது, இப்படி இருக்கும். அப்போ என்ன ஆகுது, நம்ம ஸ்ட்ரெயினை வந்து டோட்டலி ரிலீவ் பண்ணிட முடியும். சின்ன விஷயங்கள், பட் லாங் டேர்மில் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நீங்கள் அந்த பொசிஷனில் ரிலாக்ஸ்டாக அதை யூஸ் பண்ணும்பொழுது நரம்புகள் பாதிக்கப்படுறது நல்லாவே குறையும். மூன்றாவது பார்த்திங்கன்னா ட்ரிகர் ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நிறைய வரும். அதாவது கை இப்படி மடிப்பாங்க, விரிக்க முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 to 50 இயர்ஸில் வரும். இதுவுமே வந்து ட்ரிகர்ஸ் வந்தது அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் குவெஸ்டின் என்னவாக இருக்கும்னா, பிளட் சுகர்ஸ் எப்போ கடைசியாக பார்த்தோம் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேருக்கு டயபெட்டிக் காம்ப்ளிகேஷனாக இந்த மாதிரி இருக்கும். விரல்கள் மடிக்க முடியுது, நீட்ட முடியலை. நீட்டும் பொழுது டக்குன்னு ஒரு சத்தம் வரும். எப்படி நம்ம ஒரு ட்ரிகரை புல் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பேரே நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்னா ட்ரிகர் ஃபிங்கர்னு சொல்லுவோம். இதே தம்பில் வந்ததுன்னா நம்ம ட்ரிகர் தம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே என்னென்னா, இந்த அசைவுகளை கொடுக்கக்கூடிய அந்த சதை இருக்கு இல்லையா, அந்த தசைகள் நார்கள் வந்து வீங்கி போகிறதுனால எல்லாம் நம்மளோட கிணத்துல தண்ணி சேர்ந்துற மாதிரி தான். ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், அது வழியாக ஒரு நரம்புகள் இப்படி போயிட்டு வந்துட்டுருக்கும். இதை இந்த பக்கம் அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கும். இந்த நரம்புகள் வீங்கி போகும்போது என்னாகும், ஒவ்வொரு தடவை அது வழியாக போயிட்டு வரும் பொழுதும் அந்த வீக்கம் வந்து டக்குன்னு சத்தம் கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த ஒவ்வொரு டக்குக்கு பின்னாடியும் உள்ள காயங்களும் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை ரிலீவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு மெடிகேஷன்ஸ் போட வேண்டியிருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வீக்கம் அதிகமாக இருக்குன்னா ஈவன் அதில் இன்ஜெக்ஷன்ஸோ இல்லை சின்ன சர்ஜரிஸோ கூட பண்ணலாம். சர்ஜரி அப்படின்னா பெரிய விஷயம், பயந்துக்க வேண்டிய விஷயம் இல்லை. பட் இது வந்து ரொம்ப முக்கியமாக கவனித்து பார்த்துக்க வேண்டிய ஒரு தொந்தரவு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். நான்காவதாக பார்த்திங்கன்னா, ஒரு 50 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கும் பொழுது அந்த வயசில் வந்து எல்லா முட்டிகளும் தேய்ந்து போவது போல் விரல்களுக்கான முட்டிகளும் தேய்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஆஃப் ஹேண்ட் ஜாயின்ஸ் ஆர் வெரி காமன். எஸ்பெஷலி நம்ம இப்போது செல்ஃபோன் யூசேஜ் அதிகமாகும் போது பார்த்திங்கன்னா எல்லா மூட்டுகளை விடவும் இந்த மூட்டு அதிகமாக தேய தொடங்கியிருக்கு. இது சயின்டிஃபிக்காக டாக்குமெண்ட் கூட ஆகிருக்கு. வி கால் இட் அஸ் கேமர்ஸ் தம்னு கூட சொல்லுவோம். ஸோ அந்த மூட்டுகள் எல்லாம் தேய்மானம் அப்படிங்கிறது வந்து கவனித்து பார்த்துக்கணும். நம்ம அதுக்கு தேவையான சத்துகள், கால்சியம் ஆகட்டும், வைட்டமின்ஸ் ஆகட்டும், அதையெல்லாம் எடுத்துக்க வேண்டியிருக்கும். எந்த அசைவுகளில் வலி வருதோ அந்த அசைவுகளை குறைச்சிக்க வேண்டியிருக்கும். அதுக்கான ஸ்பெசிஃபிக் ஆர்த்தோட்டிக்ஸ் அட்வைஸ் பண்ணுவோம். ஜாயிண்ட் ப்ரிசர்விங் இன்ஜெக்ஷன்ஸ், ஜாயிண்ட் ப்ரிசர்விங் டேப்லெட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதாவது இந்த முட்டுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சவ்வை சிறுக்க வைக்கிறதுக்கான மருந்து மாத்திரைகள், இதெல்லாம் பண்ணுறது மூலமாக இந்த சிறு மூட்டுகளை வந்து நம்ம வந்து சேஃபாக பார்த்துக்க முடியும். ஸோ தினம் நம்ம ஒவ்வொரு செயல்களும், ஒரு சாப்பிட்றதுலேருந்து ஆகட்டும், ஒரு முகம் கழுவுறதுலேருந்து ஆகட்டும், ஒவ்வொரு செயல்களுக்கும் ரொம்ப முக்கியமான இந்த மூட்டுகளை எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு நம்ம தினசரி செயல்பாடுகளில் எந்தெந்த வகைகளில் நம்ம அதுக்கு மேலே விழக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை தவிர்த்துக்க முடியும் அப்படின்னு பார்த்துக்கிறது இந்த மூட்டுகளோட ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். இப்போ தினசரி செயல்களில் நம்ம ஒரு சில விஷயங்களை தவிர்க்க முடியாது. நம்ம தொழில் சார்ந்ததாக இருக்கும், நம்ம தினசரி தேவைகள் சார்ந்ததாக இருக்கும். அதை நம்ம தவிர்க்க முடியாமல் மாற்றிக்கலாம். பட் நம்ம தவிர்க்கக்கூடியதும் தவிர்க்க வேண்டியதும் முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது. அது செல்ஃபோனோட பயன்பாடு. செல்ஃபோனை பிடிக்கிறதுக்கும் சரி, அதை யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம இந்த சிறுமூட்டுகளை ஓவர் யூஸ் மட்டும் இல்லை, மிஸ்யூஸே பண்ணுறோம்.
வலிக்க வலிக்க நம்ம அந்த விரல்களை நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது ஒரு பாயிண்டில் அந்த அசைவுகளே இல்லாமல் போகிறதுக்கும் அந்த கைகளோட மூட்டுகள் இர்ரிப்பேரபிளாக டேமேஜ் ஆகிறதுக்குமே இது காரணமாக இருக்குது. டேமேஜு, மூட்டு வலி, தேய்மானம் அப்படிங்கும் போதெல்லாமே நம்ம வயசானவங்களை தான் யோசிப்போம். பட் இப்போது நம்ம 2 வயசு 3 வயசு குழந்தைங்கள்லேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது 10-15 வயசுலேயே இந்த தேய்மானங்களை நம்ம நிறைய பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அவசியத்திற்கு மட்டும் நம்ம இந்த மொபைலை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு மேலே அட் அ ஸ்ட்ரெச் நம்ம மொபைல் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நம்ம இந்த மூட்டை பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு முக்கியமான க்ரைட்டீரியாவாக இருக்கும். இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னா, தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் தேவையான விஷயத்துக்கு நம்மளுடைய வேலைகளுக்கும் ஆகட்டும், தினசரி செய்கைகளுக்கும் ஆகட்டும் இந்த மூட்டை நம்மளால் ப்ரிசர்வ் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.